ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷைன் ஷுக்கீஸ் எம்ப்ராய்டரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஜர்தோஷியில் ஒரு வித்தியாசமான ஸ்டிச்சை பார்க்க போகிறோம். நார்மலாக ஸ்டோன் நம்ம சக்கரி வச்சு வைப்போம். இந்த மாதிரி ஸ்டோன் சக்கரி வச்சு தான் வைப்போம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஜர்தோஷியில் எப்படி அந்த மாதிரி ஸ்டோனை வைக்கலாம்னு சொல்ல போகிறேன். 2 மெத்தடில் சொல்ல போகிறேன். அதாவது ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக லைன்ஸ் மாதிரி 2 லைன் போட்டு உங்களுக்கு எந்த டிசைனில் வேணும்னாலும் அந்த ஷேப்புக்கு தக்குன மாதிரி ஜர்தோஷி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அந்த ஸ்டோனை ப்ளேஸ் பண்ணலாம். புட்டா மாதிரி, அதாவது சின்ன சின்னதாக சக்கரி மாதிரியே ஜர்தோஷியை வச்சுட்டு நடுவில் சக்கரி வைக்கலாம். 2 மெத்தடையும் இப்போ பார்ப்போம். இந்த மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு ஜர்தோஷியை கவுச்சிங் ஸ்டிச் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பிங்க்கு எப்படி வேணுமோ இந்த மாதிரி கவுச்சிங் ஸ்டிச் கொடுத்து ஃபஸ்ட்டு ஜர்தோஷி அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த ஜர்தோஷி எப்படி கவுச்சிங் பண்ணுறதுன்னு தெளிவாக உங்களுக்கு தெரியணுன்னா என்னோடய வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரோ இந்த மாதிரி லே பண்ணதும் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரோ வைப்போம். அந்த கேப் கரெக்டாக நம்ம ஸ்டோனை வைக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக நிற்கணும் ஸ்டோனு. ஸோ ஒரு ரஃபாக நமக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவில். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் அதே மாதிரி கவுச்சிங் ஸ்டிச் கொடுத்து ஜர்தோஷி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நடுவில் இது உங்களுக்கு கண்டினியூவஸாகவும் அந்த ஸ்டோனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை லைட்டாக கேப் வேணும்னாலும் வைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கண்டினியூவஸாக வச்சு காட்டுறேன், அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டும் வச்சு காட்டுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டினியூவஸாக உங்களுக்கு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வச்சு காட்டுறேன். சக்கரி வச்சு நீங்கள் ஸ்டோன் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வைக்கிறதும் ரொம்ப ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் உங்கள் ப்ளவுசஸில் ரொம்ப இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போது இங்கே எப்படி ஸ்டோன் வச்சோமோ அதே மாதிரி சேம் மெத்தடில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸும் போடலாம். அந்த ஐடியாவையும் உங்களுக்கு ஒரு குயிக் ஷேர் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக இந்த எட்ஜில் நீடில் எடுத்துக்கோங்க. எப்பயும் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுற மாதிரி சில்க் த்ரெட்டை போட்டிருக்கேன். கரெக்டாக அந்த கேப்பில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு எப்படி ஸ்டோனை வச்சு ஃபில் பண்ணோமோ சேம் மெத்தடில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸும் கொடுத்து ஃபில் பண்ணால் அழகாக இருக்கும்.
ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு மெத்தடில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டும் ஒரு ஸ்டோன் அந்த மாதிரி வைக்க போகிறோம். ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துட்டு கேப் கொடுப்போம். இதுவும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒர்க்காக வந்து இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஒர்க்கும். கேப் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டோன் நிற்கிறப்ப வரிசையாக தெரியும். இப்போ இந்த ஸ்டோன் வைக்காமல் வெறும் இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டும் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம எப்படி வந்து விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி வந்து வைக்கலாம். இப்போது ரவுண்டாகவும் வந்து நம்ம ஜர்தோஷி கொடுத்து இதே மாதிரி ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணலாம். சக்கரி இல்லை அப்படின்னா சக்கரிக்கு பதிலாக நீங்கள் இந்த ஜர்தோஷியை வந்து ரவுண்டாக சர்க்கிளாக வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். ரவுண்டாக வைக்கிறதுக்கு வெறும் நீடில் தான் வைக்கணுமா, ஆரி நீடில் வைக்க முடியாதான்னு கேட்டிருந்தீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தாராளமாக நீங்கள் ஆரி நீடிலே வந்து எல்லா ஒர்க்குமே வந்து ஜர்தோஷியில் செய்ய முடியும். ஈஸியாக தான் இருக்கும். ஒன்லி திங் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக செய்ய முடியும். இப்போ ரவுண்டாக எப்படி வச்சு அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்ஸும் வந்து கொடுக்கலாம், ஸ்டோனும் வைக்கலாம். ப்ளவுஸஸ்க்கு புட்டாஸாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய ஃப்ளார் ஒன்று போட்டுட்டு ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து இந்த குட்டி புட்டாவாக வந்து ஜர்தோஷி வச்சு ஃப்ரெஞ்ச் நாட்ஸோ இல்லை ஸ்டோனோ வந்து வைக்கலாம். இப்போ அந்த மெத்தடை பார்ப்போம். இந்த மாதிரி சர்க்கிளாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சென்டரில் இப்போது ஸ்டோனோ இல்லை ஃப்ரெஞ்ச் நாட்ஸோ என்ன வேணும்னாலும் நம்ம இதே மாதிரி வந்து ஃபில் பண்ணலாம். இதை நீங்கள் ஆரி நீடில் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நார்மல் நீடிலையும் வந்து போடலாம். எதில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து போடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நாட் பண்ணி எடுங்க. எப்போவுமே வந்து இந்த போட்டுட்டு ஒரு செயின் ஸ்டிச் இப்படி போட்டு முன்னாடி எடுத்திங்கன்னா நாட் ஆகிடும். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு செயின் போட்டுவிட்டிங்கனாலே அசையாது. இந்த நாட்டை வந்து போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இந்த ஸ்டோனோட அளவுக்கு தக்குன மாதிரி நான் ஜர்தோஷியை வந்து கட் பண்ணிட்டுருக்கேன். கரெக்டாக ஜர்தோஷியோட சென்டர் வரைக்கும் வந்து நீடில் பாஸ் பண்ணி த்ரெட்டை விட்டு எடுங்க. இது சின்ன சைஸில் தான் எடுக்கிறோம் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் செகண்ட் டைம் வந்து ஃபுல்லாகவுமே வந்து எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணோமோ அதே பாயிண்டில் கொடுத்து நாட் பண்ண வேண்டியது தான்.
ஸோ இப்போது இதில் எப்படி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து போடலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு வந்து ஃபில் பண்ணலாம், ஸ்டோனும் வைக்கலாம். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ப்ளவுசஸில் புட்டாவாக யூஸ் பண்ண ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன், யார் வேணாலும் இதை வந்து ஈஸியாக போட முடியும். உங்களுக்கு ஜர்தோஷி வந்து ஆரி நீடிலில் ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருந்தால் இந்த பேட்டர்னை நீங்கள் நார்மல் நீடிலையும் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.